Hello friends, welcome back to the channel Kausi's Handcrafted Heaven. And இன்னைக்கான வீடியோவில் நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு பூச்செடி எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா, சங்க காலத்தில் பெண்கள் குவிச்சு விளையாடின 99 பூக்களில் ஒன்றான நந்தி என குறிப்பிடப்படுற நந்தியாவட்டம் நம்ம வீட்டு தோட்டத்தில் எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்துக்கு தேவையான A to Z கார்டன் மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய வெப்சைட்குள்ளே போய் உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் தேடி வாங்கிக்கலாம். ஸோ அப்படி இல்லாதவங்களுக்கு நான் கீழே வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எஸ்டிமேட்டட் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறமா கொரியர் அல்லது பார்சல் சர்வீஸ் மூலிமா உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நந்தியாவட்டத்தில் 3-4 வெரைட்டி இருக்குது. இது வந்து ஒத்தை இதழில் வர்றது. இன்னொன்று நாட்டு நந்தியாவட்டம் எப்படி இருக்குன்னா சின்ன சின்ன பூ மாதிரி இருக்கும். அண்ட் இதுலேயே வந்துட்டு அடுக்கு நந்தியாவட்டமும் இருக்குது. நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கு 3மே நம்ம வீட்டில் வளர்க்கலாம். பெருசாக எதுவும் இல்லாமல் ஒரு அளவாக ஒரு சின்ன தொட்டி இருந்தாலே போதும், ரொம்ப சூப்பராக வளர்ந்து வரும். ஸோ இந்த செடி பார்த்துட்டிங்கன்னா 1.5 அடியிலேருந்து ஒரு 2-2.5 அடி வரைக்கும் தான் வளரும். குட்டியாக ஒரு புதர் செடி மாதிரி வச்சு நம்ம வளர்த்துக்கலாம். பெருசாக சிரமம் அப்படின்றது கிடையாது. ஸோ அதே போல் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சதுன்னா இது போல் கொத்து கொத்தாக தான் பூக்கும். தினமும் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த செடியில். இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது இனிமேல் நீங்கள் வாங்கி வைக்கலாம். இந்த ஜூலை சீசன்லேருந்து நல்லாவே பூக்கள் வர ஆரம்பிச்சிரும். ஸோ அதோட பூக்கள் இது வந்து என்கிட்ட இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒத்தை இதழ். வெறும் 5 இதழ் தான் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ 1 2 குட்டி குட்டியாக ஒரு பட்டன் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் ரொம்ப வாசமாக இருக்கிற ஒரு பூவும் கூட. இது வந்துட்டு நம்ம சாமிக்கும் வைக்கலாம். இந்த மாதிரியான மொக்கா இருக்கும் போதே நம்ம பிடுங்கி மல்லிகைப்பூ வைக்கிறது போல் நம்ம கட்டி வைக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் இந்த பூ வந்து விரியாது. ஸோ இந்த செடியிலேருந்து நம்ம பிடுங்கிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு 1 வீக் வரைக்குமே வந்துட்டு இந்த பூ விரியாமல் அப்படியே இருக்கும். இப்போ நிறைய கல்யாணத்துலலாம் பார்த்துட்டிங்கன்னா ப்ரைடலுக்கு இந்த பூ தான் ரொம்ப இதாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 1 வீக் வரைக்குமே ரொம்ப நல்லா தாங்கக்கூடிய ஒரு பூ இது. இல்லை இது வேண்டாம் அப்படிங்கும்போது நீங்கள் இது போல் செடியிலேயே பூக்க விட்டு கூட நம்ம சாமிக்கு வைக்கலாம். ஸோ இதுக்கான மண் கலவை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1 அடி டப்பா தான் இது. ஸோ மளிகை கடையில் வாங்கிட்டு வந்த ஒரு டப்பா. வெறும் தோட்டத்து மண், அதுக்கப்புறம் இலைத்தழை, குப்பை, இது 2மே கலந்து தான் வந்து நான் வச்சுருக்கேன். பெருசாக வந்து மண் கலவையில் நான் எதுவும் பண்ணலை. ரெகுலராக மற்ற செடிகளுக்கு உரம் கொடுக்கும்போது பஞ்சகாவியா, இது புளிச்சி மோர் கரைசல், மாவு கரைசல், இந்த மாதிரியான உரங்கள் மற்ற செடிகளுக்கு கொடுக்கும்போது கொடுக்கறது தான். இதோட சிலருக்கு உடல் உஷ்ணத்தினால கண்ணெல்லாம் செவந்து போய் அடிக்கடி பொங்கி வந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கவங்க இந்த பூக்களை பறித்து ஒரு நைட் தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த பூக்கள் எடுத்து கண்ணுக்கு ஒத்தடம் கொடுத்துட்டு வந்தால் உடல் உஷ்ணத்தை கம்மி பண்ணி கொடுக்கும். பழுத்த இலைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மட்டும் இது போல் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து மறுபடியும் புது புது கிளைகள் வந்து நல்லா அடர்த்தியாக குட்டி மரம் மாதிரி வளரும். இது ஸோ நான் இது வாங்கிட்டு வரும்போது ஒரே ஒரு குச்சி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பக்கம் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இது வந்து இப்படி அடர்த்தியாக வந்திருக்கு. ஸோ இதை பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப சின்ன செடி தான், பெரிய செடி கூட கிடையாது, ரொம்ப சின்ன செடி. ஸோ இந்த அளவுக்கு தழைச்சி இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுனால இப்போ பூக்கள் பூக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதே போல் இந்த பூக்கள் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த காம்பிலிருந்து பால் மாதிரி வடியும். ஸோ இது வந்துட்டு அதிகம் கையில் படுது அப்படிங்கும்போது அலர்ஜி வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பார்த்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கணும். அதே போல் இதோட இலை, பால், வேர் எல்லாமே வந்துட்டு மருத்துவ குணங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை, எவ்வளோ ஒர்க் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரியான சித்த மருத்துவங்கள் வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு டாக்டர்கிட்ட, ஒரு சித்தா டாக்டர் இல்லை ஆயுர்வேதா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.